தயவு செஞ்சு மாற்றுங்க. ஒரு தடவை மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் ரூம் கூப்பிட்டுருந்தாருன்னு போனேன். படியில் ஏறும்போது பார்க்குறேன் ஏத்தாப்பில் ஒரு ஒயிட் போர்டில் எழுதி போட்டுருக்கு. அந்த ரூமில் இருக்க 5 பேரோட பேர் போட்டு, ஒருத்தர் பேரை போட்டு டெப்டி கலெக்டர், ஒருத்தர் பேரை போட்டு முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்டார் அப்படின்னு போட்டு எழுதி உட்காந்து படிக்கிறாங்க. ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போல் அவங்க 5 பேரையும் எழுதி போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த 5 பசங்களும் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க 5 பசங்களும் அந்த எழுதி போட்ட வேலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எண்ணங்கள் உயர்வாக இருக்க போய் தான் அந்த வேலையே கிடைச்சிது. அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க. அதே தவறு, அதே ஒரு அபத்தம். நீ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதில் போனால் நல்லா சர்வீஸ் பண்ணலாம் நீ திங்க் பண்ணணும். அப்போ என்ன இன்னும் சர்வீஸ் பண்ணணும்னே இல்லைன்னு தானே அர்த்தம். இதை ஏற்றுக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? முதல்ல உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த இயரில் என்ன கால்ஃபேர் வந்தாலும், சார் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வருது, நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு பார்க்கணும், வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அசிஸ்டன்ட் ஜெயிலர் தான் சார் என் இலக்கு, ஈவோ தான் சார் இலக்கு, எனக்கு கோயிலுக்கு போகணுன்றது என் ஆசை. இலக்கை ஃபிக்ஸ் பண்ணேன். குரூப் 2 கால்ஃபர் தான், முனிசிபல் கமிஷனர் தான், சப் ரிஜிஸ்டார் தான், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் தான். அடுத்து நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன், குரூப் 1 படிக்க போகிறேன், எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணு முதல்ல. ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வேலை நினைக்காது. எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் வள்ளுவரே அழகாக சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளுக்கான பொருளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமானதுன்னு. நினைப்பவை எல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும், எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டும். சார் அதுக்காண்டி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கூட ஒரு பழமொழி உண்டு. நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் குரூப் 1 ஆகணும்னு நினைக்கலாமா சார்? நானே ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு என் பிள்ளை குட்டிகளை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் ஆகலாமா சார்? நான் ஏன் சார் குரூப் 1 நினைக்கணும்? அதான் வள்ளுவர் சொல்றாரு, எவ்வளவு நினைத்தாலும் சாதித்தாலும் படித்தாலும் போதாது, நினைப்புக்கு உயர்வான எண்ணங்களுக்கு எல்லையே கிடையாது. நீ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உன் நினைப்பெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும், அது கை கூடாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எண்ணம் கைவிடப்படாத தன்மை உடையது. அதான் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தினா எண்ணத்தை கைவிட்டக்கூடாதான். நீ நினைப்ப உயர்வான உன்னால ஆக முடியுதோ ஆக முடியலையோ, ஏன் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னா, அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கை அமையும். அவங்க யாரும் டிசி ஆகல, டெப்டி கலெக்டர் ஆகல, சப் ரிஜிஸ்டர் ஆகல, முனிசிபல் கமிஷனர் ஆகல, ஆனா அந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும்போது 8 மீட்டர் தாண்டணும்னு நினைக்கும் போது 4 மீட்டர் அவன் நிச்சயமா தாண்டுவான். கடல்ல நீச்சல் அடிக்கணும், நீ உன் பயணத்தை தொடங்கு. உன்னால நிச்சயமா ஒரு வாய்க்கால தாண்ட முடியுமா, தாண்ட முடியாதா? நிச்சயமா முடியும். அதான் அப்துல் கலாம் ஐயா அழகா சொன்னார், நட்சத்திரங்களுக்கு குறி வையுங்கள். உங்களால் நட்சத்திரத்தை அடைய முடியாமல் போகலாம், ஆனால் ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்திற்காவது சென்றிருப்பீர்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே நான் சொல்றது? இதனாலதான் இதுதான் வள்ளுவர் அப்படியே சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நெஞ்சில பொருத்த வேண்டிய வாசகம். நான் குரூப் 4 தான் படிக்க போறேன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு எம்எஸ்சி பிஎட், நீ படிச்ச படிப்பு ஒரு 10ஆம் கிளாஸ் தரத்துல ஒரு வேலை வாங்கி தரும்னு உன்னால நம்ப முடியலாம். அப்ப நீ என்ன படிச்ச? தன்மான பிரச்சனை. இது தன்மான பிரச்சனை. பிஇ ஆஃப்டர் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் படிக்க போகுது. இப்போ என்ன இதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வெறும் ஸ்கூல் புக்கு அப் டு 10th லெவல், 11th 12 அதிகபட்சம் 11th 12 அது சிலபஸ்ல உள்ளது படிக்க போகிறோம். இவ்வளோதான். ஒரு பொண்ணுக்கு வந்து 25 வயசுப்பா வச்சுக்கோ, 15 வயசு ஒரு 10 வருஷம் கம்மியான இல்லை, ஒரு 10 வருஷம் கம்மியான ஒரு பையன், 15 வயசு பையன் வாடா போடான்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? நான் கேட்குறேன். உனக்கு வந்து 25 வயசுமா அப்படி வச்சுக்கோ, உனக்கு எது வயசு எத்தனை? 22 ஏஜ் இந்த பொண்ணுக்கு. 12 வயசுல ஒரு பொண்ணு உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு, வருமா வராதா? வருமா வரும். அது போல தான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் உன்னை வாடா போடா வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருதா வரலையா? வருது. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் தானே படிக்கிறீங்க, சயின்ஸ் தானே படிக்கிறீங்க, சோசியல் தானே படிக்கிறீங்க. அது மண்டையில ஏறலன்னா அது உனக்கு ரோசமா இல்லையா? அது உனக்கு தன்மான பிரச்சனையை தரலையா? வயசு உனக்கு தன்மானத்தை தர்ற மாதிரி அறிவும் உனக்கு தன்மானத்தை தரணும்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இதை நான் படிக்க மாட்டேனா? இந்த சயின்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு நீ நினைக்க மாட்டியா? ரோசனா எல்லாத்துக்கும் வரணும்ல. நான் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா சொல்லுங்க? நிச்சயமா 10ஆம் கிளாஸ் பையன் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தானே 10ஆம் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அதையே இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பிஎஸ்சி, நீ காலேஜ் எப்படி வேணாலும் படி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ படிச்சதே விட்டு கொடுக்குற. உன் மனசில் கம்பீரமா நீ நான் நிறைய படிச்சிருக்கேன். எப்படி வயசில் மட்டும் உனக்கு அந்த அறிவு வருது? எனக்கு வயசு 25, உனக்கு வயசு 12ன்னு, உனக்கு வயசு 15, அவன் மரியாதைலாம் பேசினா எப்படி கோவம் வருது? வருது இல்லை? அந்த ரோசை இதுக்கும் வரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு போர்ஷனை படித்து என்னால் ஒரு வேலை வாங்க முடியாது. யூபிஎஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்சிஆர்டி தான். அப்படியே இந்த விட்டம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் என்சிஆர்டி புக்லேருந்து வெக்காபுலரி மாறாமல் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்படியே வெறும் ஸ்கூல் புக்கு தான். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கும் அதான் கண்டென்ட். அதை பேஸ் பண்ணி தான் அதையும் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுனா போதும், ஐஏஎஸ்ஐ கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் திருப்பி படிக்க போறீங்க. ஈவன் காலேஜ் சப்ஜெக்டை கூட நம்ம குரூப் 2க்கு குரூப் 4க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. 10th கம்ப்ளீட்டாக 11th 12th செலக்டிவா. இவ்வளோதான். இந்த எண்ணத்தை நம்ம மனசில் நம்ம எப்போதுமே வச்சிருக்கணும். நாம ஒரு பிளான் பண்ணி உழைக்கணும். அதாவது இது வந்து கடின உழைப்பே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, உங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அடுப்பில் வந்து புகையை ஊதி சாப்பாடு பண்ணி தருவாங்க.
விவசாய வேலை பார்ப்பாங்க, இப்பவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க படுற கஷ்டம் தாங்க கடின உழைப்பு. நமக்கு தேவையெல்லாம் திட்டமிட்ட உழைப்பு தான். ஏன்னா நம்ம படிக்கிறது எப்படி தெரியுமா படிப்போம்? வீட்டில் அழகாக உட்காந்துக்கிட்டு நான் படித்து வேலைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்கள மிரட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு டீ காஃபியை போட்டு வாங்கிக்கிட்டு பிஸ்கெட்டை முக்கி தின்னுக்கிட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருக்கிறோம். செல்ஃபோன் எனக்கு வாங்கி தந்தால் தான் நான் படிப்பேன்றது. உடனே செல்லை வாங்கிட்டு அழகாக பாட்டையும் கேட்டுக்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் படிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு வேலையை வாங்குறதுக்கு இதை கடின உழைப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இதை அதை தான் ஐஏஎஸ் இந்த எஸ்ஏ இன்டர்வியூவில் கேட்குறாங்க. நான் 2013 இருந்து இந்த எக்ஸாமுக்காக தான் சார் காத்திருந்தேன். 7 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணி கடின முயற்சியால் இந்த நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார்ன்ற அவன். உடனே எப்பா நான் ஐஏஎஸ்ஏ 2 வருஷத்தில் கிளியர் பண்ணிட்டேன், நீ 7 வருஷமா எஸ்ஏ இன்டர்வியூக்கு படிக்கிறேன்னா அப்போ ஓண்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்றாங்க. கரெக்டு தானே? அவங்க ஆஃபீஸரு டிஐஜி ஐஜி ஏடிஜி அவங்க அழகாக தரம் பார்த்துடுறாங்க. இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்லாம் அவன் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பையன் உள்ள வரான், வந்தவொடனே அவன் ஒரே கொஸ்டின் தான், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம், உங்களுக்கு நான் வேலையை கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின் அந்த பையன்ட்ட. அந்த பையன் என்ன பதில் சொன்னா? உடனே அந்த பையன் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. உடனே வாசலில் நின்று நிறைய டிக்கெட் நம்ம டிக்கெட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு நிற்குது. உடனே அவன் யாருக்கிட்டே அவன் கடுப்பில் வரான். ஏன்னா இன்டர்வியூ அவன் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒரே ஒருத்தட்ட மட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்கிறான், என்னப்பா அவனை கேட்டாங்க சார், என்கிட்ட இப்படி கேட்டாங்க சார், நீ என்ன சொன்ன? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வாங்கிட்டு உடனே போய் கோயிலுக்கு போய் சாமி கொடுவேன், சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னேன். நீ போயிட்டு வாப்பான்ட்டாங்க. சார் நான் சொன்னது கரெக்டாக தப்பா சார் அப்படின்னு கேட்குறான். அவன் சொன்னது கரெக்டாக தப்பா? பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம நல்லவனாக இருந்தால் தான் வரும். நாம் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லா சூழ்நிலையிலையும் நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி நமக்கு பிரசன்ஸ், நம்ம அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றான். நம்மளும் நல்லா சிந்திப்போம் தான், ஆனால் எல்லா நேரமும் சிந்திப்பான்னு தெரியாது, டக்குன்னு தப்பாக சிந்திச்சிடுவோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? ஆயிரக்கணக்கான பேர் வெளியில் நிற்கிறாங்க இன்டர்வியூக்காக. இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தா இது என் அதிர்ஷ்டத்தை நம்பி தரதா தான் இருக்கும், என் திறமையை நம்பி தந்ததாக இருக்காது. எனக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் இந்த வேலையை கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இன்டர்வியூ ஓவர், போயிட்டு வாப்பான்றாங்க, 8 மார்க் போட்டுடுவாங்க, வேலை கிடைச்சிடும். இந்த வார்த்தையை சொல்லணும்னா உன் பண்பு எந்த அளவுக்கு மேம்பட்டதாக இருக்கணும். எதையுமே நீ இயல்பாகவே ஏற்றுக்காத தன்மை உடையவனா இருக்கணும். அழகா சொன்னார் வள்ளலார் பாடும்போது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றோரை கண்டு உள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் வர உளம் கண்டு துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன்னாரு. நீங்க தான் வள்ளலார் மாவட்டம் இல்லையா? இந்த பாட்டு எவ்வளவு அற்புதமான பாட்டு பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாராம். ஏன்னா பயிர் வாடினா மக்களுடைய வயிறு வாடும், உண்மைதானே? பசியால் இழைத்து வீடுதோறும் போய் பிச்சை கேட்கறாங்களாம், அப்பவும் அவங்க பசி ஆறலையாம், அவங்கள கண்டு வருத்தப்படுறாங்க. நீடிய பிணியால் நோய்வாய்ப்பட்டு அவர் நேர்வர கண்டு அவரை கண்டு உள்ளம் கொதிக்கிறாராம், வருத்தப்படுறாராம். கடைசியில் ஒரு 2 லைன் சொல்றாரு பாருங்க, சான்சேல். இந்த 2 லைன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன்கிறாரு. ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய்னா பிறரிடம் இறந்து கேட்க வெட்கமுற்று இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம நின்று அவன்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்டு பொழைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பொழைப்பு நமக்கு வேண்டான்னு கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வாடி அதனால் உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கவரை கண்டு நான் உள்ளம் பதைக்கிறேன், அவங்களையும் சேர்த்துக்கிறாரு. மெட்ராஸ்ல வெள்ளம் வருது, மேல இருந்து பார்சல் தூக்கி சாப்பாடை போடுறாங்க, எல்லாம் ஓடி ஓடி போய் என்ன செய்யறான்? அந்த சாப்பாடை பிறகுறான். ஒரு 4 பேர் ஒரு ஓரமா நிற்கிறான் பாத்தீங்களா? அவனுடைய பண்பு என்ன தெரியுமா? இப்படி போய் அடிச்சுட்டு போய் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுனா பொழைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பண்பு தான் அது. இன்னும் நம்ம வீட்டிலே நிறைய கௌரவமா இருப்பாங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் உங்க ஃப்ரெண்டே நிறைய பேர் இருப்பான், இல்ல பரவாயில்ல மாப்பிள்ளமா கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பான். இத்தகைய பண்புடையவரையும் நினைச்சு வள்ளலார் என்ன செய்யறாரு? வருத்தப்படுறாரு. அப்படி இருக்கவனு கஷ்டப்படுவான்ல, அவன் யார்கிட்ட போய் நிற்க மாட்டான், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்படி இருந்துட்டு போகணும் இருப்பான். அவனுக்கும் நினைச்சு அவர் என்ன செய்யறாரு? வருத்தப்பட்டாரு. அதான் அந்த லாஸ்ட் 2 லைன். இதுலதான் அற்புதம். இப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகள் இருந்தாதான் அங்க இன்டர்வியூ ரூம்ல இப்படி கேட்ட உடனே, இல்ல சார் எனக்கு இன்டர்வியூ பண்ணியே கொடுங்க சார், அதை வந்து வெறும் பிரமாதமா பேச தெரியாம இருக்கலாம், ஆனா எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா, இல்ல சார் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சார் நீங்க கொடுத்தீங்கன்னா, பட் இருந்தாலும் நான் என் திறமையை நம்பி வந்திருக்கேன் சார், நீங்க கேள்வி கேட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் சார், ஏன்னா எல்லா நேரமும் என் அதிர்ஷ்டம் எனக்கு கூட வராது. எஸ்ஐ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதிர்ஷ்டத்தை பத்தி நம்பி இருக்க முடியுமா? எனக்கு திறமை வேண்டாமா? எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில் வேண்டாமா? எனக்கு உயர்ந்தபட்ச ஒழுக்கம் வேண்டாமா? நான் ஹானஸ்டா இருக்க வேண்டாமா? எனக்கு ஒரு போல்ட்னஸ் வேண்டாமா? எனக்கு நிதானம் வேண்டாமா? இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா அவன் எப்படிப்பட்ட பண்பு மேம்பட்டவனா இருந்திருக்கணும்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சொல்லணும். அதை அங்க கேட்ட கேள்வி பூரா தான் அவனுடைய ஆன்சர்ல இருந்து அவன் ஆட்டிடியூட் எடுக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது.